ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா கிட்ட பேசிட்டு எதுவும் நடக்காத மாதிரி பாத்ரூம் விட்டு வெளில வந்த ஹீரோயினும் எப்படிதான் நேரத்தை கடத்தலான்னு வீட்டை சுத்தி பாக்குறது சாப்பிடலான்னு சொல்றதுன்னு டைம் ஓட்டிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன காரணம்னு சொல்லு, ஏன் இப்படிலாம் பண்றேன்னு ஹீரோ கேட்ட மேல் தவிர்க்க முடியாத ஹீரோயினும், ஏன்னா இன்னைக்கு நீ இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளியில உன்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் அது இதுன்னு வருது, அதனால நீ டிப்ரெஸ் ஆயிருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்ததுன்னு உண்மையை சொல்ல முடியாததுனால கனவுன்னு போய் சொல்ல. அப்ப என்னடா நான் ஸ்விம்மிங் காம்படிஷன் போக வேணாம் கனவு வந்ததுன்னு சொன்னேன், இப்ப என்னடா நான் இறந்துருவேன் கனவு வந்ததுன்னு சொல்ற. சரி நீ எந்த கவலையும் படாத, எனக்கு அந்த மாதிரி எந்த டிப்ரெஷனும் இல்ல, நான் நிம்மதியா தான் இருக்கேன்னு ஹீரோ சொன்ன மேல் தான் ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருக்கு. சரி நீ வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு ஹீரோயின் மேல சிந்திட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அவரோட ட்ரெஸ்ஸையே ஹீரோயினுக்கு கொடுத்து பெட்ரூம்ல விடுறாரு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த டைம் கேப்சூல் பெட்ரூம்குள்ள தான் இருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சான்னு ஹீரோயின் கிட்ட கேட்டு அடுத்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு கதவை சாத்திட்டு அது எடுக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி அனிமே கட் அவுட் இங்கதான் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோயினும் அதை பாத்துடுறாங்க. சரி இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே சம்மா போதையில அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டும் வந்துடுறான்.